ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம செய்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ரெட்டை வச்சு பஜ்ஜி பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம வாழைக்காய், ஆனியன், பொட்டேட்டோவில் பஜ்ஜி செய்வோங்க. ஆனால் ப்ரெட்டை வச்சு பஜ்ஜி சூப்பராகவும் செய்யலாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது நம்ம பஜ்ஜிக்காக மாவு பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜிக்காக மாவு மிக்ஸ் பண்ணதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டுங்க. 3 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கையளவு மல்லி இலையை நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூடு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உள்ளே சேருங்க. அப்போ தான் நமக்கு பஜ்ஜி சாப்பிடும்போது வாய்வு இல்லாமல் இருக்குங்க. கொஞ்சமாக சோடாப்புங்க, 1/4 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக ஜீரகம். இப்போ நான் பச்சை மாவுக்கு தேவையான எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி போடுற பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கர் இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு தேவையான ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ உங்க பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவில் ரெட்டை முக்கிக்கலாங்க. முக்கிட்டு ஆயில் அப்படியே சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ப்ரெட்டை முக்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் இன்னொரு சைடு நல்லா வெந்து வரதுக்காக திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பி கொடுத்துட்டாங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக 2 சைடும் மாறி மாறி திருப்பி கொடுத்து நம்ம போட்டிருந்த ப்ரெட் பஜ்ஜியை இப்போ எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.